கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா 18/2/2025 7/6/8 இந்த கெஸ்ஸிங்கை வச்சு தான் இப்போ நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான அறிவிப்பு, நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் கேஎல் டைமண்டில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங் உங்களால் வியூ பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகேங்களா? டெய்லி நம்ம மெம்பர்ஷிப்பில் எத்தனை கெஸ்ஸிங் கொடுக்குறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட் பாக்ஸில் 4 நம்பர் கொடுப்போம். ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 6 செட்டு கொடுப்போம். ஏபிசியில் 3 செட்டு கொடுப்போம். இது எப்பயுமே ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்க பார்க்குறதுக்கு முன்னாடி வின்வின் லாட்டரிக்குரிய ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதாவது ரிசல்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 768. இந்த 7 நான் சொன்ன மாதிரி வருதா? ஃபஸ்ட்டு சி போர்டு, அடுத்து பி போர்டு, இப்போ ஏ போர்டு, அப்படியே சேமாக உள்ளே இறங்குதா? சி போர்டு, பி போர்டு, ஏ போர்டு 3 தரமாக வச்சுட்டானா? ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி. அதாவது 7 ஒரு நல்ல ஒரு என்ட்ரி. ஃபாலோயிங் சூப்பராக இருந்துருக்கும். அடுத்தடுத்த டக்குன்னு தூக்கி வந்துருக்கலாம். நான் எதிர்பார்த்தேன். அதாவது 768 ரிசல்ட்டு நேற்று பார்த்துக்கிட்டோம்னா 876. இதில் இருந்து 2 நம்பர் காப்பி ஆகும் அப்படின்றத நான் கன்ஃபார்ம் எதிர்பார்த்தேன். அதனால தான் நான் வச்சுருந்த நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 758 வச்சுருந்தேன் 3 டிஜிட்டில். இதில் 5 தவிர்த்து 7 பாஸ் 8 பாஸா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 670 வச்சுருப்பேன். 670 இதில் 0 மட்டும்தான் ஃபெயிலு. 7 6 பாஸா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய 3 டிஜிட்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 764 கொடுத்துருப்பேன். சரி, 2 நம்பர் தான் எப்பயும் போல் காப்பி ஆகும் அப்படின்னா, இங்கே 4 ஃபெயில். எல்லாத்துலேயுமே ஜஸ்ட்டு மிஸ்ஸிலேயே ஃபெயில் ஆகுது. ஆனால் நேற்று அடித்ததே இன்றைக்கி மறுபடியும் அடிப்பான்ற இதை பார்க்கல. நேற்று போட்டது 876 பாக்ஸ் போட்டிருந்தோம்னா ஒரு 3 டிஜிட்டு வின்னு, ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் என்னன்றதை இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 470. ஓகேங்களா? 895. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 713. ஓகேங்களா? 713. அதுக்கடுத்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 937. 328. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 074. ஓகேங்களா? 074 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? 4775-897-328-028-074 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான்.
பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 97. ஓகேங்களா? 97. அடுத்து 01. ஓகேங்களா? 0125. ஓகேங்களா? 970125. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1439 73. ஓகேங்களா? அதுக்கடுத்து சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 0660. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 18/2/2027 768 என்ற ரிசல்ட்டை வச்சு அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 970125 143973 0660. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நம்ம எப்பயும் போல கொடுக்கக்கூடிய 2 3 டிஜிட் நம்பர். இதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 461 783. ஓகேங்களா? 461 783. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு பி போர்டு அண்டு சி போர்டு. ஓகேங்களா? இதில் நமக்கு 7 வந்தனால இங்கே நம்ம ஏ போர்டில் 0 இல்லைன்னா 3 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? 0 இல்லைன்னா 3. ஓகேங்களா? இங்கே வந்து பி போர்டில் 9 எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 2 எதிர்பார்க்கலாம். சி போர்டு எப்பயும் போல் 3 எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு என்ன ஹைலைட்டாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தாச்சு, பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தாச்சு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் பார்த்தாச்சு. நம்ம கெஸ்ஸிங் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அது எந்த நம்பர்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரே கெஸ்ஸிங், ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரே கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டு தான். ஓகேங்களா? ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்றப்ப நம்ம ஹைலைட்டை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 0 எதிர்பார்க்கலாம், 5 எதிர்பார்க்கலாம். 0 5 3. ஓகேங்களா? அதாவது ஆல் போர்டு இது எந்த போர்டில் வேணால் உட்காரலாம். இது ஏ போர்டில் உட்காரலாம், பி போர்டில் உட்காரலாம், சி போர்டில் உட்காரலாம். இல்லை 3மே கொலாப்ஸ் ஆகி இதில் வேணால் உட்காந்துக்கலாம். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 053. ஓரளவுக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டு தான். ஓகேங்களா? ரிசல்ட்டு நேற்றுக்கு இந்துக்கம் பார்த்துக்கிட்டேன் ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணலாம் வந்ததே தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அதை வச்சே தான் மறுபடியும் ப்ரிஃபர் பண்ணியிருக்கு. பார்ப்போம் என்னன்றது. நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா அது எந்த நம்பர்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.